ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. வாங்க நம்ம மொரீஷியஸோட எபிசோட் 2க்குள்ளே போகலாம். நாங்கள் டோட்டலாக மொரீஷியஸில் பார்த்தீங்கன்னா நார்த் மொரீஷியஸ், அப்புறம் வந்து ஈஸ்ட் மொரீஷியஸ், அப்புறம் சவுத் மொரீஷியஸ், இந்த மாதிரி 3 இடங்களை நாங்கள் கவர் பண்ணோம். இந்த எபிசோடில் வந்து நம்ம நார்த் மொரீஷியஸில் என்னெல்லாம் பிளேஸ் போகலாம், அதெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே மொரீஷியஸோட ஃபுட்டு அதை பற்றிலாம் பார்த்துலாம். ஏன்னா போன எபிசோடில் நான் அதை கவர் பண்ணல. ஸோ இந்த எபிசோடில் அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்த் மொரீஷியஸ் பற்றி பார்ப்போம். ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நார்த்து மொரீஷியஸ் தான் போனோம். அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா போர்ட் லூயிஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் வந்து மொரீஷியஸோட கேபிட்டல். அது தாண்டி நாங்கள் கிராண்ட் பேலுங்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணுறோம். ஸோ போகிற வழியில் அந்த போர்ட் லூயிஸை பார்த்துட்டு அங்கே ஒரு இந்தியன் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ நம்மோ இந்தியான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் டைப்பில் முன்னாடியெல்லாம் ஒரு ஸ்வீட்லாம் வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கடை, அங்கே வந்து டிஃபன் ஐட்டம்லாம் கிடைக்கிது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான். மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி. இங்கே ஃபுட்டோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஊர் 2 ரூபா தான், இங்கே 1 ரூபா கணக்கு. இங்கேயும் ருப்பீஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. நான் இதுக்கப்புறம் வந்து அவங்க ருப்பீஸ்னே சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி 2ஆக போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மெனு மாதிரி தான் இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் இது வந்து டபுள் த அமௌண்ட்டு. தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 போட்டிருக்கு. அப்புறம் இட்லி வந்து 100 ரூபா பிளேட்டு. அப்புறம் சப்பாத்தி அதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட், இந்த சப்பாத்தி பூரி அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் அந்த சவுத் இந்தியன் டிஷ்ஷெலாம் நல்லா இல்லை. இட்லி தோசைலாம் பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் வந்து ரவை மாதிரி இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த நூடுல்ஸு, பூரி, சப்பாத்தி அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. மொரீஷியஸில் இவங்க விரும்பி சாப்பிட்ற இவங்களோட ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோலி பூரின்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை அந்த மாதிரிலாம் வச்சு ஸ்டஃபிங் பண்ணி நம்மளோட ரோல் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நீளமாகவே இருக்குது. ஆனால் இது ரேட் ரொம்ப கம்மி, 30 ரூபா தான் வருது. ஸோ இவங்க வந்து இதை ஒரு வேளை ஒன்று சாப்பிட்டுட்டே வயிறு நிறைஞ்சிருமா. நம்ம 2 சாப்பிட்டா இல்லை 1.5 சாப்பிட்டா நமக்கு ஃபுல்லாயிரும். இதில் வந்து 2 இது இருக்குங்க. நமக்கு வந்து அவங்க யூஸ்வலாக சாப்பிட்றது பார்த்திங்கன்னா போலி மாதிரி அதில் ரோல் பண்ணி தராங்க. அதே மாதிரி ரொட்டியும் இருக்குது. நான் 2 ட்ரை பண்ணி பார்த்தேன். போலியை விட ரொட்டி தான் நல்லாயிருக்கு. ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி மாதிரி. ஸோ அதில் வந்து ரோல் பண்ணி தருவாங்க. ஸ்டஃபிங்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நீளமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ஒன்றுன்னா இங்கே வந்து காரம் கம்மியாக போடுறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸுன்னு சொன்னால் தான் நம்மளோட காரத்துக்கு ஈக்குவலாக போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ரோல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்னால் அவங்க அந்த க்ரீன் சட்னி மாதிரி ஒன்று இருக்குது, அது எக்ஸ்ட்ரா வச்சு தருவாங்க. ஸோ நம்ம ஃபுட்டுன்னு கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் லெஸ் ப்ரைஸில் இருக்குன்னா இந்த தோலி பூரி தாங்க. அப்புறம் இங்கே மொரீஷியஸில் இருக்க ஒரு வினோதமான விஷயம் என்னென்னா, இங்கே எந்த ப்ராடக்ட்டுக்குமே எம்ஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்குகிறோன்னா அவங்க இஷ்டத்துக்கு விற்கிற ரேட்டு தாங்க. ஏன்னா இங்கே வந்து எதுவுமே அவங்களா பண்ணுறதில்ல, எல்லாமே அவங்க வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க வேறு கண்ட்ரிலேருந்து. அதனால இவங்க பக்கத்தில் இருக்க கண்ட்ரி ஆஃப்ரிக்கா, இங்கே இந்தியாவிலேருந்தும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எந்த பொருளையுமே எம்ஆர்பி இருக்காது. எந்தெந்த கடைக்காரன் அவன் இஷ்டத்துக்கு ரேட் போட்டு விற்கிறான்னா விற்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நம்ம இந்தியான்னு சாப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் பாட்டில் வந்து 50 ரூபான்னு விற்றான் மொரீஷியஸ் கரன்சியில். அப்புறம் நாங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கம்மியாக இருக்குது, 30 ரூபா 20 ரூபா. ஸோ ரேட் வந்து நம்ம எப்படின்னு முடிவு பண்ணுவோம், அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போயிட்டு நான் இந்த ஃப்ரூட்ஸோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பப்பாளியெல்லாம் பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து ஒரு பீஸே வந்து 100 ரூபா வருது மொரீஷியன்ஸ் கரன்சியில். அப்புறம் வந்து வாட்டர் மில்லன் வந்து பாருங்கள் 200 ரூபா போட்டிருக்கு. அதுவும் ஃபுல் வாட்டர் மில்லன் ஒரு பீஸே 200 ரூபா. ஒரு சில ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ரேட்டாக இருந்தாலும் ஒரு சிலது நம்ம ஊர் ரேட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரேட்டில் தான் வருது. ஆப்பிளில் ரேட் கம்மி, ஏன்னா இது வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேரிக்காய் நம்ம ஊர்லலாம் 400 ரூபா கிலோ விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் வருது. டேஸ்ட்டாகவும் இருக்குது பேரிக்காய்லாம். ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிள், பேரிக்காய், க்ரீன் ஆப்பிள்னு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து மேக்ஸிமம் இங்கே இருக்க இந்தியாவில் இருக்க ஐட்டம், பிஸ்கெட்ஸு, மேகி நூடுல்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வரணும்னு இல்லை, ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஸோ இங்கே வாங்கிட்டு இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடது பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டப்பெல்லாம் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவன் இருக்குது, அப்புறம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வெளியே ஏதோ சாப்பிட்டா அலர்ஜினா வீட்டிலே பண்ணிக்கலாம். இப்போ எனக்குலாம் பார்த்திங்கன்னா பையனுக்கு நூடுல்ஸோ ப்ரெட்டு அந்த மாதிரி ப்ரெட்டு ஜாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். பக்கத்து எல்லா இடத்துலையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது. நான் அதோட லிங்க்கெல்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த நார்த் மொரீஷியஸில் நம்ம பார்க்கலான்னா இப்போ வந்து நாங்கள் ஆமிஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கோம்ல, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வால்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பீச் வந்துடும். அந்த பீச் பார்த்திங்கன்னா நம்ம ஷோர் ஒன்றும் இல்லை, அந்த கடல் கரையெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோன்னா பண்ணலாம். அந்த பீச்சோட கலர் அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மவுண்ட் கோஷின்னு சொல்லிட்டு ஒரு பீச் போனோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ரைவு. அது வந்து நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமான பீச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா பீச்சு, ஒரு சைடு வந்து பைன் ட்ரீ. நம்ம இந்த ஊட்டிலலாம் இருக்கும்ல பைன் ட்ரீ, அந்த மாதிரி. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. அது என் பையன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணான். நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போயிட்டு ஈவினிங் சன்செட் ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். சன்செட்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பீச்செலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் பேர் பீச்சில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து பிக்னிக் மாதிரி அவங்க ஒரு துணி விரிச்சிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி நாயம் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த பீச்சில் நாங்கள் கொஞ்சம் ட்ரோன் வீடியோலாம் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ட்ரோன் எங்கே வாங்கினீங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட்லலாம் கொண்டு வரீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தோனேஷியாவில் தான் வாங்கினேன். ஜஸ்ட் நம்ம ஊர் காசில் 22,000 தான் வருது. அப்புறம் இந்த ட்ரோன் எப்படி வாங்கினேன், அப்புறம் இதை எப்படி பேக் பண்ணி நம்ம ஃப்ளைட்லலாம் கொண்டு வரது, பேட்ரி எப்படி தனியாக வைக்கணும், அப்புறம் வந்து ட்ரோன் எப்படி கொண்டு வரணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே தரேன் பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பப்ளிக் பீச் இருக்குது. எல்லா பீச்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷவர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் வந்து பீச்லேருந்து மண்ணோட வந்தீங்கன்னா அங்கே ஷவர் பண்ணிக்கலாம், ஓப்பனாக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு டாய்லெட்டும் இருக்குது. அதே மாதிரி சேஞ்ச் ரூமு இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. அதே மாதிரி பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார் ரெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க கூகுள் மேப்பில் பப்ளிக் பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அதில் நான் இந்த ரிவ்யூ நல்லா இருக்கிறது பார்த்தா இந்த மவுண்ட் கோசி பீச் வந்தேன். நீங்கள் எந்த பீச் வேணால் போகலாம், நல்லாவே நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃப்ரீ, இங்கே இருக்க டாய்லெட்டு, ஷவரு, அப்புறம் சேஞ்ச் ரூம் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிக்கலாம். அப்புறம் இந்த மவுண்ட் கோசி பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மால் இருக்குது. மால்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே லண்டன்கிற ஹைப்பர் மார்க்கெட் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹைப்பர் மார்க்கெட்லேயும் அந்த டோலி பூரிங்கிறது நான் சொன்னேன்ல, அது வச்சுருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான், 30 ரூபா தான் மொரிஷியன்ஸ் கரன்சியில். நீங்கள் அது சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது பொருள் வேணுனாலும் நீங்கள் இந்த மால்லே வாங்கிக்கலாம். ஸோ மால்லேயும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அப்புறம் இந்த நார்த் மொரிஷியஸில் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெரைன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே ஸ்கூபா டைவிங்கு, ஸ்னார்க்லிங் அதெல்லாம் நம்ம பண்ணலாம். நானும் தம்பியும் ஸ்கூபா டைவிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்த நிறைய ஸ்கூபா டைவிங் சென்டர்லாம் இருந்துச்சு, எல்லாம் விசாரித்தோம். அதில் இந்த ஆக்டோபஸ்ங்கிற ஸ்கூபா டைவிங் சென்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. மொரிஷியன்ஸ் கரன்சியில் பார்த்தீங்கன்னா 2100 ரூபா வருது ஒரு டைவுக்கு. அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தந்துடுறாங்க. அதுக்கான அந்த வெட் சூட்டு, அப்புறம் வந்து நம்ம சிலிண்ட்ரு, அப்புறம் வந்து அதோட மாஸ்க்கு, ஸ்னார்க்லிங் எல்லாமே அவங்களே தந்துடுறாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் அதில் என்ரோல் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி இதில் 2 டைப் இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் டைவ் தான் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஸ்கூபா டைவிங் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். ஸோ அதை நான் லக்ஷதீப்பில் தான் பண்ணேன். அதோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் மேலே தர பாருங்கள். அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2100 ரூபா தான். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டிஸ்கவர் ஸ்கூபா டைவிங் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2400 to 500 ரூபா வருது. அது பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரீ செக்ஷன் இருக்கும். ஒரு கடல் கரையிலையோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்லே வச்சு சொல்லி தருவாங்க எப்படி நீங்கள் பண்ணணும்னு. அதில் நீங்கள் கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பீச்சுக்குள்ளே சொல்லி தருவாங்க. அந்த இங்கே ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அந்த டைவிங் ஸ்பாட் தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு மலை, அங்கே தான் வந்து டைவ் பண்ணோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ப்ளைனான இடத்துல தான் டைவ் பண்ணியிருக்கேன். ஒரு மலை அடிவாரத்தில் டைவ் பண்ணது இங்கே தான். அந்த மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஏறி நடந்து மேலே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு ஒரு ட்ரோன் ஷாட்லாம் விடலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து மனுஷங்களே போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா அங்கே நிறைய பேர்ட்ஸ் வாழுது. ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுருக்காங்க. ஆனால் சூப்பரான லொக்கேஷனுங்க ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு. இங்கே ஸ்கூபா டைவிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் கோப்ரோ உள்ளே கொண்டு போனதுமே அது ப்ரெஷர் அதிகமாக அதில் தண்ணி கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. அதனால் அந்த ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. ஸோ ஆனால் இது ரொம்ப வருத்துங்க. நீங்கள் வந்தால் இந்த ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் நார்த் மொரிஷியஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்னார்க்லிங் பண்ணல. ஏன்னா நாங்கள் ஈஸ்ட் மொரிஷியஸில் போயிட்டு அங்கே ஒரு கேட்டமரன் ரைடுன்னு போனோம். அது வந்து ஒரு ஃபுல் டே ட்ரிப்பு. அதிலே வந்து உங்களுக்கு ஸ்னார்க்லிங் இன்க்ளூட் ஆகிருது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து 3வது எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் மொரிஷியஸ் போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.